பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர், இந்த ஊரில் பரந்தாமன்னு சொல்லுவாங்க, நம்ம பாஸ்டர் ஜான்ஸ் ஃப்ரான்சிஸ் பாஸ்டர் 20 வருஷத்துக்கு முன்பாக எங்களுடைய வேதாம கல்லூரியில் படித்து தாழ்மையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய தாசன். சபையில் வருகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 30 வருடங்களுக்கு முன்பாக நான் இந்த ஊரில் சைக்கிள் எல்லாம் மிதித்து வந்திருக்கிறேன். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை. 2-3 பேர் சைக்கிள் மிதித்து இப்படி கிராமமாக ஊழியம் செய்கிற கூட்டத்தில் இந்த ஊருக்கு நான் வந்தேன். அப்பொழுது திருநெல்வேலியில் ரொம்ப பிரச்சனை நடந்த நேரம். வேறு எங்கேயாவது ஒரு சபை ஆரம்பிக்கலாம்னு தான் இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அப்படி இந்த இடத்துல வந்து தலைவரையா ஒருத்தர் இருந்தார். அவர் பைக் ஆக்சிடெண்ட்டில் மரிச்சிட்டார். அவர் பேர் தெரியல எனக்கு. தர்மலிங்கம், ஆமாம். அவருடைய வீட்டில் ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பித்து அப்படியே நடந்துட்டு இருந்தேன். ஆனால் காலப்போக்கில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு இன்றைக்கி இங்கே ஒரு நல்ல சபையை பார்த்தபோது எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இப்படிப்பட்டதான நத்தமேட்டில் இப்படி ஒரு சபையை கர்த்தர் வழி நடத்துகிறதற்கு கர்த்தருடைய தாசனை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். அதற்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ளம் ரொம்ப மகிழ்ச்சியாக குளிர்கிறது. காரணம், தேவன் இப்படிப்பட்டதான கிராமங்களில் ஒரு மகிமையான சபை ஸ்தாபிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு மகிமையான காரியமாக இருக்கிறது. அதனால் நான் பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இங்கே அநேக போதக பிதாக்கள் இருக்கிறாங்க. பாஸ்டர் பேர் ஒன்றும் எனக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் எனக்கு அறிமுகமான பாஸ்டர்ஸ் தான் பெரும்பாலும். எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய தாசர்கள், எங்களை விட அனுபவம் வாய்ந்த தேவதாசர்கள், ஆண்டவர் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறதுல ஸ்தோத்திரம் எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் 25 ஆண்டுகள் இந்த சபையை கர்த்தர் நடத்தி வந்தார். யாரும் கீழே பார்க்கக்கூடாது, இது தூங்குகிற நேரம்தான். உங்களை எப்படி நான் முழித்து உட்கார வைக்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் யாரும் பைபிள் பார்த்துட்டு, பைபிள் எல்லாம் வீட்டில் போய் படிக்கலாம், பைபிளை பார்க்கக்கூடாது. வசனம் சொல்லும்போது மட்டும் வேணால் நீங்கள் படிங்க. மற்றபடி நீங்கள் வசனத்தை நல்லா கேட்கணும். வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். பிரைஸலோ. வார்த்தை 2 விதத்தில் இருக்கிறது. டூலோஸ் என்று லோகோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோகோஸ் என்று சொன்னால் உங்கள் கைகளில் இருக்கிறதான எழுதப்பட்ட வார்த்தைகள். ரேமா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது வெளிப்பாடுகள் நிறைந்த வார்த்தைகள். டைரெக்டாக கர்த்தரங்களோடு கூட பேசுகிறார். அதுதான் ரேமா. அந்த வார்த்தை இன்றைக்கி நீங்கள் கேட்கணும். டைரெக்டாக கர்த்தரங்களோடு கூட பேசுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமாக கர்த்தரங்க உள்ளத்தோடு கூட நீங்கள் அந்த வாஞ்சியோடு கூட இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தரங்களோடு கூட பேசுவார். தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது. நல்ல உற்சாகமாக கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கணும். தேவன் இன்றைக்கு இந்த சபைக்கு என்ன 25 வருஷங்கள் ஆகிறது, என்ன கொடுக்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் போட்டார். நான் இந்த சபைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். சத்தமாக சொல்லுங்கள். ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சபை மாறும்போது, விசுவாசிகள் மாறும்போது, போதகர் மாறும்போது உண்டாகுகிற சில அற்புதமான காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். பாஸ்டர் சொன்னது போல் எத்தனையோ மிஷினரிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இன்றைக்கும் இந்த மாதத்திலும் 70 பேர் கிராஜுவேட் பண்ண போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் அநேக மிஷினரிகளை அனுப்பி இந்தியாவினுடைய தேசம் மட்டுமல்ல பல வெளி தேசங்களிலும் இன்றைக்கு பாஸ்டர்ஸாக இருக்கிறார்கள். வல்லமையான ஊழியக்காரர்கள் 10 சபையெல்லாம் வச்சு நடத்துகிற பாஸ்டர்ஸ், தலைமை போதகர்கள் எல்லாம் இன்றைக்கி அவர்கள் ஊழியத்தை செய்கிறத நினைக்கும் போது கர்த்தர் இந்த நாளில் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
எந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகாமல் இருக்கிறதோ அவ்வளோ சேஃபாக நம்ம நினைக்கணும். ப்ரைஸலோ பாஸ்டர்ஸ் நோட்டீஸில் அதில் எல்லாம் வராமல் இருக்கிறது சேஃப் தான். நம்ம எவ்வளோ பப்ளிசிட்டி ஆகிறது டேஞ்சர் அது. அதனால் தெரியாமல் போயிடணும். ப்ரைஸலோ. அதனால் தேவனுடைய ஊழியம் செய்கிற எங்களை பொறுத்த வரைக்கும் 4 பேர் தெரியணும்னு இல்லை, கர்த்தர் எங்களை தெரிஞ்சால் போதும். உங்களை நீங்கள் விசுவாசிகள் என்று முதலாவது நீங்களும் கர்த்தருமாக இருக்கிற கான்டாக்ட் சரியாக நீங்கள் செயல்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரணும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் எழுதின புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் படிக்க கேட்கிறேன். யாராவது காரியம் மாறுதலாய் முடிந்தது. 21வது வசனம். போதும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இங்கே 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, 11ஆம் தேதியில் யூதரின் பகைஞர் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாற்றம் இல்லை, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல அப்படின்னு வந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பகல் வேளையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எந்த நிலையில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நிலையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம், உங்கள் கணவருக்குள்ள ஒரு மாற்றம், உங்கள் மனைவிக்குள்ள ஒரு மாற்றம், தாய் தகப்பனுக்குள்ள ஒரு மாற்றம், ஏதோ ஒரு நிலையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு தான் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே, கடந்த 25 ஆண்டுகளாக பாஸ்டர் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இந்த ஊழியத்தை செய்திருப்பார். ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் இல்லையே என்று துடிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னைக்கு பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் கொண்டு வந்து உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்றைக்கு மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ அந்த நிமிஷமே கர்த்தர் நம்மை மாற்றுவார். அப்படி என்றால் நம்ம மாறுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும்போது தேவனுடைய மகிமை நமக்குள்ளே வெளிப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நீங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, காலங்களை பார்க்காதீங்க, மனுஷரை பார்க்காதீங்க, நீங்க பார்க்க வேண்டியவரை பார்க்கும் போதுதான் ஒரு மாற்றம் நமக்கு தெரியும். பார்க்கிறது 7 தடவை பார்க்குறாங்க, ஒண்ணுமே தெரியல. கடைசியா போய் வெளியில பாரு, கையளவு மேகம்தான். அந்த மேகம்தான் பெருவெள்ளம் மழை இறைச்சலின் சத்தம் கேட்க போகிறது. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்ற பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்முடைய கர்த்தர். வெறுமையாய் இருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர். உங்க குடும்ப சூழ்நிலைகள் பேக்ரவுண்ட் வச்செல்லாம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறானோ அதை வைத்து தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நமக்கேற்றது போல காலங்களையும் சமயங்களையும். பைபிள் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிக்கும்போது அது இப்படியாய் வார்த்தைகள் வருகிறது. வாசிக்க கேட்போமா? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அப்படி என்று சொன்னா, நம்ம ஒரு காலத்தில், இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காலம்னு பைபிள் சொல்லுது. சாலோமன் ஞானி சொல்றாரு, நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு. சிரிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு என்று
பிரசங்கியில வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், தானியேல் சொல்றாரு, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் இந்த நேரத்தில் இந்த காரியம் செய்வார் என்று நாம் ஒருவேளை நினைத்து ஒருவேளை இங்கே வந்திருந்தால், ஆண்டவராகிய தேவன் நாட் பிஃபோர் டைம் நாட் ஆஃப்டர் டைம், ஆன் டைமில் கர்த்தர் குறித்த காலத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். ஆபிரகாமுக்கு விசுவாசம் ஒன்றும் குறைஞ்சு போகல. அந்த தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, அடுத்த வருஷம் நாங்கள் இந்த வழியாக வரும்போது உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு உனக்கு ஒரு குழந்தை, கர்த்தர் கொடுக்கிற குழந்தை, வாக்குத்தத்த சந்ததி உன்மூலமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று சொல்லும்போது, உள்ளே இருக்கிறதான அந்த கூடாரத்தில் இருக்கிறதான சாரால் நகைக்கிறாள். இது எப்படி ஆகும்? ஆண்டவரால முடியும். கர்ப்பம் செத்து போன பொண்ணுக்கும் குழந்தை கொடுக்க முடியும். புருஷனை அறியாத பொண்ணுக்கும் குழந்தை கொடுக்க கர்த்தரால முடியும். நம்புறீங்களா? ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். எப்படி ஆகும் என்று நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறான். இன்றைக்கு உங்க கேள்விக்குறியை கர்த்தர் ஆச்சரியக்குறியாய் மாற்ற போறாரு. இதுவரையும் ஏதோ அற்பமாயிருந்த உங்களை கர்த்தர் ஒரு மேன்மையான பாத்திரமாய் இருக்கிறார். இதுவரை வந்திருக்கிற தடைகளை கர்த்தர் படிகளாய் மாற்ற போறாரு. அடுத்த லெவலுக்கு ஏறுகிறதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பைபிள் சொல்லுகிறது, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இப்போ இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் என்று நம்முடைய சிந்தைக்கு உட்பட்டு, நம்முடைய எண்ணங்களுக்கு உட்பட்டு செய்கிற ஒரு கர்த்தர் அல்ல. அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஒரு கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். அதுபடினால கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு செய்ய வேண்டியதை எந்த நேரமானாலும் எனக்கு செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றை விட ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். ஆண்டவர் மேல் உள்ள அந்த அன்பு இன்னும் கொஞ்சம் கூட கூடணும். எல்லாவற்றை விட நீங்கள் ஆண்டவரை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் முதலிடத்தை நீங்கள் கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். 1995 நான் திருநெண்டூருக்கு வரும்போது என்னுடைய தகப்பனார் ஜெயலலிதாவினுடைய எஸ்எஸ்ஜி குரூப்பில், ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப்பில் ஒரு டிஎஸ்பியாக இருக்கிறார். வீட்டில் நான் பெரிய பிள்ளை. வீட்டில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம், என்னுடைய சொந்த ஊர் வந்து ஊட்டி, ஒரிஜினல் வந்து மலையாளம் தான், ஆனால் ஊட்டியில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். அப்படி ஊட்டியில் இருந்து என்னுடைய வாழ்க்கை அங்கே தான் ஸ்கூல் படினங்கள் எல்லாம் நடத்தணும். ஆனால் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அரிக்கட்டுகள் எல்லாம் சுமந்து கொண்டு போகிறதும், அது வலை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கிறதுமான சொப்பனங்கள் எல்லாம் பார்த்தோம். அன்றைக்கு நான் போய்கொண்டிருந்த சபையில் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இடத்துல போய் கேட்டால் சொன்னாங்க, அது இந்த சின்ன வயசில் அப்படிப்பட்ட சொப்பனங்கள் எல்லாம் வரும், நீ பேசாமல் இரு அப்படின்னாரு. எனக்கு நைட் அண்ட் டே தூக்கம் இல்லை. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போக முடியல, நேராக பாஸ்டர் வீட்டுக்கு போவேன். ஸ்கூல் படிக்கிற பையை எடுத்துக்கொண்டு பாஸ்டர் வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்துருவேன். அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பேன். யாருக்கும் ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. மெண்டல் ஆயிடுச்சான்னு நினச்சாங்க. கொடுத்தார். அந்த தரிசனம் யாராலும் தடை பண்ண முடியல. என்னுடைய அப்பாவுக்கு தெரியல நான் திருநெண்டூரில் இருக்கிறேன். அப்பா அடையாறில் டிஎஸ்பியாக இருக்கும்போது நான் திருநெண்டூரில் இருக்கிறேன், ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் கர்த்தர். இன்னைக்கு ஏறக்குறைய 1000க்கும் மேலான விசுவாசிகள், ஏறக்குறைய 75 சபைகள் ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலுமாக எங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வெளிநாட்டு சப்போர்ட்டும் கிடையாது. கர்த்தர் அந்த சபை ஊழியத்தை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். உங்களை குறித்த கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தால் அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டே செய்வார். ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். யோபு சொல்றாரு 14:14, மனிதன் செத்த பின் பிழைப்பானா? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? என்ன ஐயா, நல்லதானே இருந்தாரு,
என்ன குறைந்து கிழக்கத்திய புத்தர்கள் அவரை போல நான் யோபு சஞ்சரித்து வாசம் பண்ணின அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு குட்டி கேரள மாநிலத்தால் தான் மஸ்கட், ஸ்தோத்திரம், ஒமான் தேசத்தில் சலாலா என்றதான ஊரு தான் இந்த யோபு வாசம் பண்ணின ஊர். அங்கே நான் போயிருந்த போது மிக இப்பொழுதும் செல்வ செழிப்பான இடமாகத்தான் இருக்கிறது. அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. அவ்வளவு செழிப்பான இடம். யோபுக்கு என்ன நடந்தது? ஒரே நாளில் 10 பிள்ளைகள், சொத்து சுதந்திரங்கள், அவனுக்கு இருக்கிற அனைத்தும் அவனை விட்டு கைவிட்டு போய்விட்டது. கடைசியாக அவனுடைய சரீரத்தை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வியாதி பருக்களினாலே அவஸ்தைப்படுகிறான். கட்டி நம் மனைவி கூட சொல்லுது, நீ தேவனுடைய துஷித்து ஜீவனை விட்டா நல்லா இருக்கும், வாழ்ந்துட்டு நீ என்ன கிடைக்கும்? அதை யோபு சொல்ற, எனக்கு ஒரு மாறுதல் வராதா? யோபுக்கு தெரியும், நான் வந்தபோது நிர்வாணியாகத்தான் வந்தேன். கூட எனக்கு பிள்ளைகள் வரல, மனைவி வரல, எனக்கு ஆடு மாடுகள் இல்லை, எனக்கு கிழக்கத்திய புத்தரை பார்க்கிறது போல சொத்து சுதந்திரங்கள் ஒன்றுமே இல்லை. நான் வரும்போது அனாதையாக நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் போகிறேன். அப்போ இதெல்லாம் பாதியில் வந்தது. பிரியமான விசுவாசிகளை, பாதியில் வந்தது பாதியில் போயிடும். ஆனால் கடைசி வரைக்கும் இருக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அந்த நம்பிக்கையோடு கூட யோபு சொல்றார், எனக்கு மாறுதல் எப்போ வரும்? நிச்சயமா வரும். ஒருவேளை நீங்க வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அநேக பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள், அநேக போராட்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒன்று விட்டா ஒன்று அப்படி பிரச்சனைக்கு மேல தலை மேல பிரச்சனை இருக்கிறது என்று நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனையெல்லாம் உங்க காலுக்கு கீழே கொண்டு வாங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன் பாரத்தை சுமக்க வந்திருக்கிறார். என்ன கஷ்டம் வந்தாலும் என் கர்த்தர் இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு வரட்டும். என்ன போராட்டங்கள் வரட்டும். ஒரு சபை நடத்துகிற எனக்கு தெரியும் விசுவாசிகளுடைய நிலைமை எவ்வளவு வித்தியாசமான நிலையில கூட்டங்கள், ஒவ்வொரு விதமான விசுவாசிகள் இருப்பார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எப்போது சொல்லுவேன், 100 விசுவாசிகள் சபையில் இருந்தா அதுல கர்த்தருக்கு பயனுள்ளவர்கள் 25 பேர் தான். நீங்களும் நானும் சபைக்கு வருகிறது பார்வையாளர்களா வரக்கூடாது, பங்காளிகளா வரணும். சபையில் என்னுடைய பங்கு என்ன, பாஸ்டருக்கு ஊழியத்துக்கு எப்படி உதவி செய்யலாம், அந்த எண்ணமே தவிர எனக்கு என்ன கிடைக்கும்னு உள்ள எண்ணம் ஒருபோதும் நமக்குள்ள வரக்கூடாது. அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிற ஆராதனை அல்ல கர்த்தர் எங்கே எதிர்பார்க்கிறது. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்கி உனக்கு கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த என் கர்த்தரால முடியும். எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக மாற்றி அழகு பார்த்தவர் நம்முடைய கர்த்தர் என்று சொன்னால் அதே கர்த்தர் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அதனால நம்முடைய சூழ்நிலைகளை பாராதீங்க, கர்த்தரை பாருங்க. நம்முடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்ம பார்த்தா ஒன்றும் நடக்காது, ஆனால் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் அதை நடத்துவார். ஒரு 7 காரியங்கள் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பைபிள் ஸ்கூல் ஆசிரியர் என்ற முறையில் அந்த குறிப்பு உங்ககிட்ட கொடுத்தா தான் நீங்கள் தெளிவாக நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுக்கு முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எதை உங்களுக்கு மாற்ற துடிக்கிறார் ஆண்டவர்? தீமையை நன்மையாக மாற்றுவார். நம்புறீங்களா? எத்தனை பேர் எத்தனை கெடுதல் உங்களுக்கு செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்களா? உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சிருக்கிறாங்களா? யாரும் வாய் திறக்க மாட்டீங்களா? பசி எடுக்குதா? சாப்பாடு இருக்கா? அப்படியே பயப்படுறீங்க. உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சுருக்கிறாங்களா? யாரோடாவது அனுபவத்தில் எனக்கு நிறைய தீமை நடந்துச்சு ஐயா, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷன் நமக்கு செய்த தீமையை காட்டிலும்
கர்த்தர் நமக்கு செய்த நன்மை தான் அதிகம். சொல்லுங்க, இப்ப நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, மனுஷன் எங்களுக்கு செய்த தீமையை காட்டிலும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் அதிகம். அப்ப எதை பார்க்கணும்? எதை பார்க்கணும்? மனுஷ செய்த தீமைகளை பார்த்து அவனை எப்படி கால ஸ்தோத்திரம் வாரலாம், எப்படி கீழே தள்ளலான்னு அவனை பார்த்து, அந்த சத்துரை பார்த்து உனக்கு எச்சில் வரக்கூடாது. ஆண்டவரிடத்துல நீ சொல்லு, அவங்க அப்படி செஞ்சாங்க. இந்த யோசேப்பு தன் சகோதரன் கூட பிறந்தவர்கள் தீமை செஞ்சாங்க, அந்த கிணற்றில போட்டாங்க, தண்ணீர் இல்லாத கிணற்று போத்து மெதியானியர்களுக்கு விற்கப்பட்டார்கள். சிறைச்சாலையிலே நான் போகப்பட்டேன். 30வது வயதில் அவன் சொல்றார், நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தர் எனக்கு நன்மையை மாற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வஸ்திரம், இத்தனை காரியம் நடக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இவன் பல வருண அங்கி மட்டும் இவனுக்கு தகப்பன் கொடுத்ததே, அந்த வஸ்திரத்தை வச்சுதான் இந்த சூழ்நிலை வழியாக அவன் போனான். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த வஸ்திரம் மாத்திரம் இல்லைன்னா நார்மலா இருந்திருப்பான். ரெண்டாவது, இவன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். எல்லாருடைய அரிக்கட்டும் வணங்கி நிற்குது, என்னுடைய அரிக்கட்டு மாற்றம் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு எங்க சபையில கொடுத்த வார்த்தை அதுதான், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். எல்லாருடைய ஸ்தோத்திரம் அரிக்கட்டும் வணங்கி இந்த நிமிர்ந்து நிற்கிறவன்கிட்ட சொல்லுது, இதெல்லாம் அவங்களுக்குள்ள பொறாமை. பல அருண அங்கி அவன் கையிலிருந்து போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு வஸ்திரம், அடிமை வஸ்திரம். மூன்றாவது ஒரு வஸ்திரம், சிறை வஸ்திரம். சிறை வஸ்திரம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. பானபாத்திரம் கிட்ட சொல்றான், உம்முடைய தாசனாயிருக்கிற எஜமானிடத்துல நீ விடுதலை ஆயிட்ட, அவரிடத்துல போய் எனக்காக கொஞ்சம் ஞாபகப்படுத்து, எனக்கு கொஞ்சம் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு ராஜாவின் இடத்துல. அவன் சொல்லுகிறதை மறந்து போய்கிட்டான். கூட ஜெயிலில் இருந்தவன் கூட சொல்றதுக்கு வெளியில போய் சொல்லும்போது, இப்படி ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, அவன் சொப்பனம் பார்க்கிறவர், சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்குது என்று சொல்றதற்கு அவன் மறந்து போயிட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது, பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் பார்வோனுடைய வஸ்திரம் போட்டு ஒரு நாள் அந்த தேசத்தில் இருப்பான் என்பதை யாருக்கும் தெரியவில்லை. உன்னையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர், நீ எந்த லெவலில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று எந்த மனுஷனும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எந்த மனுஷனும் சிந்தித்து பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் நடத்துகிற கர்த்தர். இன்னைக்கு உங்க தீமை, உங்களுக்கு யாரெல்லாம் தீமை செஞ்சிருக்கிறாங்களோ ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வருகிறார், அதெல்லாம் நான் உனக்கு நன்மையாய் மாற பண்ண போகிறேன். நீ உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நான் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நீ வாழ்க்கையில் வருகிற தீமையான காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாது. பண கஷ்டம், சரீர கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், பல தடைகள், பல போராட்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை அப்படின்னு மனசுக்குள்ள ஏங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த தீமை நாளைக்கு உனக்கு நன்மையாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உனக்கு வேலை இல்லை, ஒரு கம்பெனியில் எத்தனை இன்டர்வியூ போனேன், ஒன்றும் நடக்கலை. ஆனால் கர்த்தர் சொல்றார், இதே மாதம், இதே 5வது மாதம் கர்த்தர் உனக்கு வேலையை கட்டளையிடுவார், அதிசயங்களை செய்வார். நான் சொல்லும்போது சில தீர்க்க தரிசன வார்த்தையோடு கூட நான் பேசுவேன். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எது இல்லை என்று நீ அதிகமாய் கவலைப்பட்டதோ அது இந்த 5வது மாசத்துல உனக்கு தேடி வரும். நீ தேடி போயிட்டும் கிடைக்காததை கர்த்தர் ஏற்ற வேளை வந்தபோது, அவருடைய குறித்த நேரம் வந்தபோது உன்னை தேடி வரும். உனக்காக அவர் செய்து முடிக்கிறவர். பைபிள் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் இதுதான் செய்வோம், இப்படி தான் செய்வேன் என்றல்ல, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் செய்ய வேண்டியதை நேர்த்தியாய் செய்கிற ஒரு கர்த்தர். அப்படி என்றால் தீமையை உங்கள் நன்மையாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, தாவீது நல்ல பயங்கரமாக சொல்கிறாரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், நெருப்பையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். 66வது சங்கீதத்தில் இருக்கிறது.
தேவ பிள்ளையை இந்த மத்தியான நேரத்தில் மனுஷர் எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீங்க. இருக்கிறவங்க எல்லாம் என்னை குறை சொல்லிட்டு போறான், இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்துட்டு தலை துலுக்கி கொண்டு போகிறான். இயேசு சிலுவையில் கடந்த போதும் தலை துலுக்கி கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி உங்களை பார்த்து பல நிலையில பலர்கள் பேசலாம். கூட பிறந்தவர்கள் தொடங்கி, சொந்த பந்தங்கள் தொடங்கி, கூட இருந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கார் தொடங்கி, நண்பர்கள், சிநேகிதர்கள் சொல்றீங்க. அவங்க எல்லாரும் பலவிதமாக நம்மளை குறித்து பேசலாம். பார்த்தோ பார்க்காமலோ ரகசியமாகவோ பரசியமாகவோ பேசலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியணும், இந்த தீமையெல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற பண்ணுகிறார். நீ டைரெக்டாக அவங்கக்கிட்ட மோதாமல் கர்த்தரிடத்தில் விஷயம் சொல்லு. பிரதர், சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணுமா? நீங்கள் நேரடியாக கேட்டதை வச்சு சண்டை போட்டு நிற்காம நீ சொல்ல வேண்டியவனிடத்துல சொன்னால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிக்க கேட்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீர் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. என்னவாயிடுச்சு? மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மதுரமாய் மாற்றுவார். அந்த நவோமி சொல்றார், என்னை நீ மாறா என்று கூப்பிடு, நான் கசப்பு நிறைந்தவள். என்னை மாறான்னு கூப்பிடுறதுக்குள்ள காரணம் என்ன? நீ செஞ்சு வச்ச சில பிரச்சனையெல்லாம் நம்மளே செஞ்சு வச்சிடறோம், அப்புறம் அடுத்தவன் மேல பழி போடுறோம். என்ன சொல்லுங்க? இன்னைக்கு வாலிய பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்றேன், நம்ம குடும்பம் பிழைக்கும்னு சொல்லி தான் அவங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி வேலைக்கு போய் கூலி வேலை செஞ்சு உங்களை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி ஒரு நல்ல அழகுள்ள ஆணழகனாக பார்க்குறாங்க இல்லையா? இந்த கூட்டமும் அப்படி தான் இருக்குது, வாலிப பிள்ளைகள். இப்போ பைக்கெல்லாம் போகிறது பார்த்தா நம்ம ஓரம் ஒதுக்கி காரு தனியாக நிறுத்தணும். அந்த அளவுக்கு காரெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ பைக்கு தான், விதவிதமான பைக்கு. இப்போ சிசி எல்லாம் கூடுதல் இருக்குது. எவ்வளோ சிசி இருக்குது ப்ரோ தெரியுமா உங்களுக்கு? 500 கார் பைக்கா? புல்லட் இருக்கா? 140 போகும், 108 திரும்பி வருவான். புரியல? 140 போய் 108 திரும்பி வருவான். வேற ஒரு இடத்துக்கு போகும் அந்த வண்டி. அப்போ 2 நாளைக்கு பிறகு டாக்டர் சொல்றோம், நோ ஹோப். அப்போ அங்கிருந்து இன்னொரு வண்டி வரும், 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதுக்கு பேர் அமரர் ஊர்தி. வீட்டுக்கு வந்தோன்னு ரதம்னு வரும். ரதம் என்ன ரதம்? தங்க ரதம். நடந்தே போயிடலாம். ஐயா ஓட்டம் எங்க போச்சு? ஸ்பீடா ஓடிட்டு என்ன நினைச்சேன்? என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? பொறுமையோடு கூட விசுவாச ஓட்டத்தோடு. இது நான் செக்குலராக எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறது மாத்திரமல்ல, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஓட்டம் அதுதான். ஒரு 20 வருஷம் முன்னாடி என்னுடைய சபையில் வேற ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி என்னுடைய சபைக்கு வந்தாங்க. வந்த உடனே 2-3 வாரம் சைலண்டாக இருந்தார் ஆள். அப்போ நான் கேட்டேன், ஏன் பிரதர் இங்கே அந்த சபை விட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க? நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி உங்களை கான்டாக்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், அவர் வசனம் சரியாக சொல்கிறது இல்லை அப்படின்னாரு. வசனம் சரியாக போதிக்கிறது இல்லை அப்படின்னாரு. சரி, அது பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தியா? நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாரு. சரி, நாட்கள் போச்சு. ஒரு 3 மாதம் பொறுத்து அவர் ஒரு பேஜ் நிறைய ஒரு 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 A4 சைஸில் ஷீட்டு ஃபுல்லாக சில கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் முதல் கொஸ்டின், பாஸ்டர் எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் சொல்லணும். இவ்வளோ பேரை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களே, முதல் கொஸ்டின், காயனுடைய மனைவி யார்? ஒரு கொஸ்டின் தான் முதல் கொஸ்டின். என்னது? யாரு சொல்லுங்களேன்? காயனுடைய மனைவி யாரு? அதாவது பைபிளில் சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் நோண்டக்கூடாது. நோண்டிச்சுன்னா உங்களுக்கு தான் ஆபத்து.
நடந்த சம்பவம். நான் சொன்னேன், உங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ரொம்ப விகற்பமாக இருக்குது பிரதர், நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நுணுக்கமான பாஸ்டர்களை ஒன்றும் தெரியாமல் குழப்புற மாதிரி உள்ள கொஸ்டின் எங்கிட்ட கேட்டது பிரச்சனை இல்லை. நீ கேட்ட அந்த A4 சைஸில் எழுதியிருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒரு வாரத்துக்குள்ளே பதில், ஏன்னா திடீர்னு என்னென்ன எழுதியிருக்கிறான்னு எனக்கு தெரியணும், அதுக்குள்ளே வசனத்தை எனக்கு எடுக்கணும், ஒரு வாரம் டைம் கொடுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்னு. அதில் முடியாது பாஸ்டர், நீங்கள் இத்தனை பேரை வச்சு பைபிள் ஸ்கூல் நடத்துகிறீங்க, சரிங்க, அப்புறம் உங்களுக்கு இது தெரியாதா? நான் எடுத்தோன்னு அவர் அது மாதிரி பேச ஆரம்பிச்சார். பிரதர், உங்களுக்கு ஏற்ற சபை இல்லை இது. நீங்கள் இருக்க கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாதபடியில் இருந்து மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல வசனத்தை கேட்கறதற்கு முதல்ல நீ ஆயத்தமாக இருக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் விசுவாசிகளாக இருக்க, 4வது வருஷம் பையை தூக்கிட்டு நான் பாஸ்டர்ன்றாங்க. அழைப்பு இருக்கா? என்ன இருக்குது? பாஸ்டருக்கு காணிக்க வருது, நமக்கும் கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஒரு சின்ன பைசா உங்களுக்கு வராது. அழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு வராதீங்க. அழைப்பிருந்த கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கலாம். என்ன கஷ்டம் வந்தாலும் சகிக்கிறதைய கிருபை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய கிருபையினால் நான் ஊழியத்துக்கு வந்த நாளில் எனக்கு ஸ்தோத்திரம் டீ எஸ்டேட் இருந்தது, நல்ல வீடு பெங்களா இருந்தது. அந்த நேரத்தில் தான் திருநெண்டூரில் வந்து 1 வாரம் பட்டினி. ஒரு இடத்துல போய் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு நான் கேட்டது கிடையாது. என்ன தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களான்னு தெரியாது. இந்த கேட்டுக்கு அந்தாண்ட இந்தாண்ட இருக்குது, அன்றைக்கி கேட்டு வழியாக தான் போனோம். இந்தாண்ட பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எதுக்கு இவ்வளோ வாலி வயசில் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வேறு எங்கேயாவது போகலாமே, அடிக்கடி கொத்து கொலை வெட்டு தான் நடக்குது. ஆற்று மக்கள் வரதில்ல. 1 வாரம் 20 விசுவாசி இருப்பாங்க, பார்த்தா 1 வாரம் 2 பேர் தான் இருப்பாங்க. மீதியில் எங்கே போச்சுன்னா எல்லாம் வீடு பூட்டிட்டு போயிட்டாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடுங்க. உங்கள் லைஃப் நல்லா வாழணும் பிரதர், எல்லாம் பொறுமையோடு கூட செய்யுங்க. அவசரப்பட்டு பாஸ்டர் ஏதாவது ஒன்று சொன்னால் பக்குவமாக கையாளுங்க. அப்பா என்ற ஸ்தானத்தில் அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, பக்குவமாக நடந்துக்கோங்க. அவர் உங்களுக்கு நன்மையானது இல்லாமல் தீமை சொல்லவே மாட்டார். உங்கள் வளர்ச்சியில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முதல்ல உங்கள் உயர்வில் சந்தோஷப்படுகிறது உங்களுடைய பாஸ்டர். நீங்கள் ஒரு புதிய வண்டி வாங்கிட்டு வந்த பாஸ்டர் இடத்துல கொண்டு வந்து, பாஸ்டருக்கு அப்புறம் எங்கள் பாஸ்டர் எங்கள் பிரதர் இன்றைக்கி ஒரு வண்டி வாங்கிட்டாரு, சோத்திரம், மனசில் மொத்தம் குளிர்ச்சி ஆகிறது பாஸ்டர் தான். அப்புறம் தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்க போகாமல் பிடிச்சி எங்கேருந்து போய் கொள்ளையடிச்சானு தெரியலன்னுவான். ஆனால் பாஸ்டர் சொல்லுவான், பிரதர் கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்த அவனுக்கு ஒரு வண்டி ஆண்டவர் கொடுத்தீரே, சோத்திரம் சொல்லி முதல்ல ஆளாக சந்தோஷப்படும். நீங்கள் ஒரு நல்ல வீடு கட்டினா நாங்கள் சொல்லுவோம், எங்கள் பிரதர் பாருங்கள் நல்ல ஒரு மெத்த வீடு கட்டிட்டாங்க. மனசில் கள்ளங்கபடி இல்லாமல் முதல் ஆளாக சந்தோஷப்படுகிறது நாங்கள் தான். இரவும் பகலும், இரவென்று பகலென்று பாராமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்தோத்திரம் வேலைக்கு போனால் கரெக்டாக 9 மணிக்கு 10 மணிக்கு அங்கே வேலை தொடங்கும், 5 மணிக்கு சைன் போட்டுட்டு வீட்டுக்கு வரலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வரும். நல்ல நடுராத்திரியில் தூங்கி கொண்டு இருக்கும் போதும், ஐயா வயிற்று வலி, ஐயா அந்த வலி, ஐயா இது ஃபோன் வரும். தூங்கிட்டு இருக்கிறேன், ஃபோன் வை அப்படின்னா சொல்லுவோம். அந்த நேரத்தில் எங்கள் தூக்கத்தை களைஞ்சி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு, என்னுடைய சபையில் 450 குடும்பங்கள் இருக்கிறது. அத்தனை பேரும் பாஸ்டம்மா, எனக்கு ஞாபகம் குறைவு, அவங்க பேர் வாசிப்பாங்க, நான் சோத்திரம் சொல்லுவேன். இது தினமும் நடக்கும். உங்களுக்காக அக்கறை செலுத்தி உங்களுக்காக இரவும் பகலும் பாடுபடுகிற பாஸ்டர் அவர்கள் ஒருவர் இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் மறந்து போகக்கூடாது. ஒரு குடிசை வீட்டில் இருக்கும்போது வாங்க ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா என்று சொன்னவங்க, நல்ல காரு வீடு பெங்களா எல்லாம் வாங்கின பிறகும் அதே ஐயா வீட்டுக்கு வரும்போது அதே ஸ்தானத்தில் அதே பக்குவமாக அதே தாழ்மையோடு கூட அவரை வரவேற்கணும். அதான் விசுவாசிக்கு அழகு. ஏதோ பெரிய ஆளாயிட்ட, எனக்கு டைம் இல்லை பாஸ்டர், ஏன் சர்ச்சுக்கு வரல? டைம் இல்லை, உனக்கு டைம் உண்டாக்கி கொடுக்குறேன். நேரம் இல்லை, பிஸி ஷெட்யூல். பிஸி என்ற வார்த்தையினுடைய பொருளை ஆங்கிலத்தில் சொல்லும் பீயிங் அண்டர் சாட்டானிக் யோக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிஸி என்ற வார்த்தையினுடைய பொருள் பீயிங் அண்டர் சாட்டானிக் ஃபோர்ஸஸ். அப்போ பிஸி என்ற வார்த்தை எங்கே போய் நிற்குது? சாத்தான் உங்களை எங்கேயோ சுருக்கு போட்டு பிடிச்சி வச்சிருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை 9 மணினா சர்ச்சுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறதுக்கு பிரயாசப்படணும்.
தாவீது சொல்றார், 1000 நாட்களிலே அந்த மெத்த வீட்டிலே அந்த அரண்மனையில் வாழ்கிறதை பார்க்கலும் ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குறதை நான் அதிக சந்தோஷம் என்று பார்க்கிறேன். எப்ப சொல்றாரு? ராஜாவா இருக்கும்போது சொல்றாரு. அப்ப தீமை நன்மையா மாறும், ரெண்டாவது கசப்பெல்லாம் இனிப்பா மாறணும். இந்த இனிப்பா மாறுகிறதுக்கு தான் நான் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை தீர்மானம் எடுங்க. 365 நாட்களில் 52 வாரங்கள் இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் சீமந்தம் கர்மந்தனம் கர்மாதிரம் அது இதெல்லாம் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆப்சண்ட் போடுகிற ஒரு விசுவாசியும் இந்த சபையில் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு அந்த ஆலயத்தில் கர்த்தர் உங்களை தேடுவார். இன்னைக்கு என் மகன் வரலையே, என் மகள் வரலையே, அவங்க வரலையே, பாஸ்டர் தேடுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உன் நிலைமை மாறும், குடும்ப சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய பாரங்கள் வேதனைகள் மனுஷன் ஒருபோதும் கடக்கக்கூடாத பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கும் போதும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும், அங்கேயும் கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கும். ஆனபடினால உங்கள் கசப்பெல்லாம் இன்னைக்கு மதுரமாய் மாற்ற விரும்புகிறார். மற்றவர் மேல் உள்ள கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை இதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. இந்த 25 வருஷமாச்சு மெச்சூரிட்டியான விசுவாசிகள், ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளை நல்ல டெவலப்பாக இருக்கணும், நல்ல விசுவாசத்தில் வளரணும், நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கறதுக்குள்ள செவிகள் சாய்க்கணும். அந்த இருதயத்தை நீங்கள் கர்த்தருடைய வாசனத்தை கேட்கறதுக்கு திறந்து வச்சா அந்த வார்த்தை உங்களை நிரப்பும். நீங்களும் நிரம்பின பாத்திரமாய் மாறுவீர்கள். வெறுமையான பாத்திரம், பைபிள் தாவீது சொல்கிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவருடைய 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஒரு ஆள் வாசிங்க. தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். சத்தமா சொல்லுங்க. முடிச்சோன்னே உங்ககிட்டே நான் கேட்பேன், 7 காரியங்கள் சொல்லுவேன், 7 காரியங்களும் உங்ககிட்ட மறுபடியும் கேட்பேன். மூன்றாவது என்ன சொன்ன? இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருளின் பிள்ளைகளாக இருந்த ஒரு காலத்தில், ஆனால் என்னைக்கு இந்த வெளிச்சமாக இருக்கிற அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் உங்களை சபையில் வச்சிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏகப்பட்ட பிரச்சனை. நம்ம எல்லாம் என்ன? ராஜரீக ஆசாரிய கூட்டம். இவங்க கலர் போட்டிருக்கிறாங்க, நான் கலர் போடலை. என்னது இது? காவி உடை. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் எங்கேயும் போகலாம், எந்த கோயிலுக்கும் போகலாம், எந்த இடத்துலையும் போய் நிற்கலாம். புறஜாதிகள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சாமியார்னு சொல்லுவாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் மெய்யூர்னு ஒரு பகுதி இருக்குது, நான் ஊழியம் செய்கிற ஆரம்பம். அங்கே சைக்கிள் மிதிச்சு போனேன். அங்கே ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார், இந்த மாதிரி காவிதம் போடுவார். மெய்யூர் பரமானந்த ஐயா, பரமானந்த ஐயா ஸ்கூல், செவ்வாப்பேட்டை ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருந்தார். அப்போ அவர் இடத்துல கேட்டேன், ஐயா உங்களை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியுது. ஆமாம், இது வச்சு தான் நான் எல்லா கிராமத்துக்கும் போய் இயேசுவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார், சாது செல்லப்பா. சாது செல்லப்பா நல்ல மெசேஜ் கொடுப்பார். ஆரம்ப நாட்கள் எங்கள் சபைக்கெல்லாம் வந்திருக்கிறார். எப்படியாவது கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ள போய் சேர வேண்டும் என்ற ஒரு பாகம் எல்லாருக்கும் நான் எல்லாமாய் மாட்டேன். யூதனுக்கு நான் யூதனை போலவும், கிரேக்கனுக்கு நான் கிரேக்கனை போலவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிரெடிட், நம்முடைய ஸ்டாட்டஸு, நம்முடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழக்கூடாது. எங்கே இறங்கி போகிற ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வேணும். எவ்வளவு தாழ்ந்து போக முடியுமோ அவ்வளவு தாழ்ந்து போனோம். அந்த ஒரு பக்குவம் நமக்கு வரணும். என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் யோவான் ஸ்நானகன். அவரை பற்றி இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் நடக்க மனது கூறாயிருந்தீர்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம் நினைக்கிறேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் சில காலம் நடந்தீர்கள். ஒரே பிரசங்கம் தான். யோவான் எத்தனை பிரசங்கம் ஒன்று பண்ணார்? எத்தனை பிரசங்கம் சகோதரர்களை கேளுங்களேன். எத்தனை பிரசங்கம்? யோவான் ஸ்நானகன் எத்தனை பிரசங்கம் பண்ணும்? ஒரே பிரசங்கத்தில் தலை போயிடுச்சு. ஆனால் பிரசங்கம் ரொம்ப டஃப் அண்ட் ரஃப். என்ன பிரசங்கம்? விரியம் பாம்பு குட்டிகளை. இந்த முஸ்லீம்கள் இடத்துல போய் நீங்கள் பன்னியன் கூப்பிட்டு பாருங்க, சும்மா இருப்பாங்களா? துரத்தி அடிப்பாங்க. இந்த மாதிரி யூதர் இடத்துல போய் பாம்பு பிள்ளைகளைன்னு சொன்னால் அவங்களுக்கு வர்ற கோபம் வேற யாருக்கும் வராது. ஆண்டவர் சொல்றாரு, சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் நடக்க மனதாயிருந்தீர்கள். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உங்களுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? அந்த வெளிச்சம் சாதாரணமாக நமக்கெல்லாம், உங்களுக்கெல்லாம் அதனுடைய சீரியஸ் தெரியாது. பவுலை கேட்டால் சொல்லுவான், 3 நாள் அந்த வெளிச்சம் கண்டு கண்ணே காணோன்றான். இந்த வெளிச்சத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் பிரதர்? கண் என்னாச்சு? அந்த வெளிச்சம், அந்த கிளாரிட்டி அடித்த போது என்னவா இருந்தது? 3 நாள் கண் தெரியாமல் இருந்த அந்த வெளிச்சம் தான் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, எந்த இருளை மாற்றுகிற ஒரு வெளிச்சம் இன்றைக்கு உங்களுக்குள்ளே உதிக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, சர்வ ஜனத்திற்கும் உண்டாகிற மகா பெரிய சந்தோஷம், உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அப்போ நீங்கள் பிறக்கும் போதே ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, நீங்கள் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நீங்கள் இப்படியா? நீங்கள் ரட்சிக்கப்படும் பிறந்த பிறகு தான் ரட்சிக்கப்பட்டு, நீங்கள் அப்பா அம்மா ஒரு வேளை புறஜாதிகள் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்களாக இருக்கு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருக்கிறது. நீங்கள் நல்ல வெளிச்சம் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். ஆமே, பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்கள் இருளை என்ன செய்யணும்? அதுக்கு தினந்தோறும் சாயங்காலத்தில் வீட்டு ஜெபம் நடக்கணும், தினந்தோறும் குடும்பத்தில் ஜெபம் நடக்கணும். ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பைபிள் தொடச்சு உட்கார வைக்கிறதுக்கு அல்ல. அங்கே ஒவ்வொரு சாயங்காலமும் அந்த பக்கத்து வீட்டார் சொல்லணும், அங்கே சாயங்காலம் ஆனால் ட்ரம்மு தட்டுற சவுண்டு, கை தட்டுற சவுண்டு, பாட்டு சத்தம் தான் அங்கே கேட்கும். அங்கே பிளேட் உடைகிற சத்தம், அங்கே ஸ்தோத்திரம் அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம் அங்கே கேட்காது. அது துன்மார்க்கருடைய வீட்டில் கேட்கும். உங்கள் வீட்டில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். சாயங்காலமான உங்கள் வீட்டில் என்ன கேட்கணும் சொல்லுங்க? சீரியல் சத்தம் அல்ல, சினிமா சத்தம் அல்ல. இன்னைக்கு பாருங்க, சினிமா பைத்தியம் பிடிச்சவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. யாருக்கு போட்டான்னு யாருக்குமே சொல்ல முடியல. யாருக்கு என்ன ஓட்டு போட்டேன்னு எங்க சபையில் கேட்குற பாஸ்டர் அது மட்டும் கேட்காதீங்கன்றான். எல்லா வருஷம் ஓட்டு போட்டால் எல்லாம் வந்து பாஸ்டர் நான் இதுக்கு போட்டேன்னா, இந்த வருஷம் எல்லாம் மௌனமாக இருக்காங்க. என்ன பிரதர் மௌனமாக இருக்கிறீங்க? அது இப்போ சொல்லுமா, அப்புறம் சொல்கிறேன், நாங்கள் ஜெயிச்ச பிறகு சொல்கிறோம் நாங்கள். அப்போ நமக்கு புரிஞ்சிச்சு இல்லை இவங்க யாருக்கு போட்டிருப்பாங்க. சினிமா பைத்தியம். தேசத்தில் தேவ பிள்ளைகளே, தேசம், இந்த தேசம் யார் கையில் போகணும் நல்லா புரிஞ்சுக்கணும். மைண்டு நல்லா யூஸ் பண்ணணும். அவங்க இவங்க சொல்கிறது கேட்குறது அல்ல. நீங்கள் வசனத்தின்படி நிதானித்து பார்க்கணும். யாரிடத்துல என்ன செய்யணும், எப்படி நடக்கணும் என்பதை நம்முடைய தேசம், கர்த்தர் தேசத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஆமீன். வராது உங்களுக்கு? எங்கள் வீடே என் கையில் இல்லை, அது பேங்கில் இருக்குன்றீங்களா? நிறைய பேரோட வீடு தங்கி இருக்கிறாங்க. பத்திரம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? வீடே என் கையில் இல்லை, அப்புறம் நாங்கள் மட்டும் எங்கே இருக்க போகிறோம்? பிரதர் சிஸ்டர், வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காக. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காக. உங்கள் இருளான வாழ்க்கையை தான் கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுறாரு. நீங்கள் இந்த சர்ச் 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த கிராமத்தில் இருந்தவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நான் பார்த்துற வரைக்கும் இங்கே நிறைய குடிசை வீடு தான் இருந்தது. ஒரு 30 வருஷம்
முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் குடிசை வீடு தான். ஏதோ 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மெத்த வீடு இருந்தது. மற்றபடி எல்லோரும் சாதாரண கிராமத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. விறகு அடுப்பு தான் பற்ற வச்சோம் இல்லையா? அது அப்படியே. இன்னொரு சொன்ன திரட்டி என்ன வரட்டியா, என்ன வரட்டியா, வரட்டி வச்சுட்டு தான் நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம். அது டேஸ்ட்டாக நீங்களும் நானும் சாப்பிட்டீங்க. சிறுமையிலிருந்து தான் நம்ம வந்தோம். இப்போ உங்கள் பிள்ளைகள் படித்து ஆளாகி ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்து நல்ல நிலையில் வந்தோம். இந்த வருஷம் சிபிசி எக்ஸாமில் +2 ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க ஒரு அம்மா டெல்லியில். பேப்பரில் வந்திருக்கு, நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. சாதாரண ஒரு குடும்பம், கேரள மாநிலத்தை சார்ந்தவர். அவர் வேலை நிமித்தமாக டெல்லியில் தங்கியிருந்தார். அவரிடத்தில் அந்த பேட்டி கேட்குறவங்க போய் கேட்டாங்க, எப்படி நீங்கள் உங்கள் பொண்ணை இவ்வளோ தூரம் படிக்க வச்சிங்க அப்படின்னு. அது மலையாளம் இந்த கிளிப்பில் வந்திருக்கு. அவர் சொல்கிறாரு, தினமும் சாயங்காலம் ஆனால் நானும் என் மனைவி என் பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். வேறு ஒன்றும் அவர் பெருசாக ஒன்றுமே சொல்லலை. ஒரு வார்த்தை. இதுக்கு காரணம் என்ன? தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். அந்த ஜெபந்தான் என் குழந்தைக்கு இந்த மார்க்கு கொடுத்தது. அப்படின்னா நீங்கள் குடும்பமாக ஒருமனப்பட்டு குடும்பத்தை ஜெபிக்க ஆரம்பித்தா உங்கள் குடும்பம் இன்றைக்கு இந்த தேசத்தில் ஒரு பெரிய விளக்காக கர்த்தர் மாற்றும். உங்கள் வீடு ஒரு லைட் ஹவுஸாக மாறும். வாய் திறந்து ஆமீன் சொல்லுங்களேன். இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, அது என்ன நடக்க போகுதுன்னு சந்தேகப்படாதீங்க, அப்படியே நடக்க போகுது. எவ்வளோ மாற்றங்களை நான் பார்க்கிறேன் இங்கே வரும்போது. ஆனால் இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் அடுத்த லெவலில் போய் அடுத்த டிகிரி படித்து மாஸ்டர் டிகிரி போய் PhD டிகிரி படித்து ஸ்தோத்திரம் ஹை குவாலிட்டியாக படித்து இதே கிராமத்தில் யாருக்கு தெரியும் கலெக்டராக பெரிய பெரிய IAS IFS ஆஃபீஸர்ஸாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் செய்வார் என்று மனசார விசுவாசிங்க பிரதர் சிஸ்டர். அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் காலங்களை யுகங்களை மாற்றினது உண்மையானால் உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கட்டும். 24 மணி நேரமும் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு அணையாமல் அந்த ஆசாரியன் அந்த லேவின் வந்து பார்க்கணும். எண்ணெய் குறையக்கூடாது, அந்த திரி அணைந்து போகக்கூடாது, கரிந்திரிய மாறக்கூடாது. எப்பவும் 24 மணி நேரம் அந்த குத்து விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கணும் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் நீங்களும் நான் ஒரு விளக்காக மாறணும். இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். 4வதாக நான் நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 16 யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை என்ன செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, என்ன செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க. நான் இன்னைக்கு பல இடங்களில் போகிறதுனால சொல்கிறேன், அநேக குடும்பங்கள் இன்னைக்கு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. டிப்ரெஷன் என்று சொன்னால் தமிழில் மன அழுத்தம். யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் திடீர்னு பார்த்தா தூக்க மாட்டேறாங்க, தண்ணி விஷம் குடிக்கிறாங்க, அது குடிக்கிறாங்க, செத்து போகிறாங்க. யூடியூப் எடுத்து பார்க்கவே முடியல, பயமாக இருக்கு. என்ன அடுத்த துர்ச்செய்தி வருகிறதுன்னு கேட்கல. சின்ன சின்ன விஷயங்களுக்காக தங்கள் ஜீவனை மாய்த்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களை, உங்க துக்கம் கர்த்தரை இன்னைக்கு சந்தோஷமா மாத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் பட்டையா செல்லு வாங்கி கொடுத்தீங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் சொல்லிடுறீங்க, நான் இந்த வருஷம் நீ இந்த மார்க் எடுத்தால் உனக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சேன், அதுவும் குவாலிட்டியான செல்ஃபோன், ஐஃபோன், அந்த ஃபோன், இந்த ஃபோன் எல்லாம் வாங்கி கொடுத்து சாயங்காலம் ஆனால் அதை பூட்டிட்டு வீட்டில் ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கு. என்ன பண்ணுறதுன்னு யாரும் கண்டுபிடி. தட்டினா திறக்காங்களா? கதவு தட்டினா திறக்கிறாங்களா? யார் போதும் அவங்களுக்கு? முன்னாடி எல்லாம் 10 பேர் வீட்டுக்கு போவாங்க, உங்கள் பண்ண தரீங்களா கேட்குறதுக்கு 10 தடவை போயிட்டு வந்தால் தான் அது ஒன்று கன்ஃபார்ம் ஆகும். இப்போ எல்லாம் நீங்கள் அப்பா அம்மா போக வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாம் இந்த செல்லில் இருக்குது. கேரளாவில் ஒருத்தர் பைபிள் காலேஜில் இன்ஜினியரிங் படித்தாங்க. எங்கே நம்ம வண்டலூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அது என்ன பேர்? வண்டலூர் முன்னாடி
அது இல்லை எஸ்ஆர்எம் நல்ல குடும்பம், பெந்தகோஸ்து குடும்பம், நல்ல எனக்கு தெரிஞ்ச குடும்பம். 4 வருஷம் முடித்து ரொம்ப சந்தோஷம். அப்போ கைடுன்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் போடணும் இல்லை ஒரு ஆளை, அப்போ என் பேரை போட்டு விட்டாங்க. நான் போனது கிடையாது, ஒரு தடவை மட்டும் பாஸ்டர்மா போய் பார்த்தாங்க போல. நமக்கு நேரம் கிடையாது இங்கே காலேஜுக்கு எல்லாம் போகிறதுக்கு. அப்போ போயிட்டு வந்தேன், எல்லாம் முடிச்சாச்சு. கிராஜுவேஷன் முடிஞ்சு அவன் வீட்டில் வந்தால் இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றான். எங்கடா இந்த பொண்ணு? இமெயிலில் வந்த ஃபீமேலுன்றான். என்னது இமெயிலில் வந்த ஃபீமேல்? என்ன பண்ணுவீங்க? அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ கல்யாணம் பண்ணி வை. படா பெந்தகோஸ்து விசுவாசிகளா, இத்தனை வருஷமாக உன்னை நான் வயிற்ற கட்ட இல்லை. அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? சரி, நீ கல்யாணம் பண்ணுறது பேசுனதெல்லாம் உண்மைதான். ஒரு விசுவாசியை கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாது, ஒரு விசுவாசியை லவ் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை இருக்குது. இப்போ பாஸ்டருக்கு 10 தடவை போகிறது வரதெல்லாம் நினச்சிட்டாங்க. இப்போ நாங்களே பார்த்துக்குறோம் பாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டுரு, அதுதான் உங்கள் வேலை. மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் நமக்கு ஈஸியாக போச்சு இல்லை? நமக்கு எவ்வளோ மிச்சம்? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சபை கொடுத்துருக்கிறார். அந்த சபை உங்கள் மூலமாக கரப்படக்கூடாது. சரியான விசுவாசத்தில் வளர்த்தணும் பிள்ளைகளை. தேவையில்லாத ஃபோன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அது ஒரு வழி, ரூமில் போனால் கதவு தட்டினாலும் திறக்க மாட்டாங்க. 1 மணி நேரம், பாத்ரூமில் போனால் 1 மணி நேரம். என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூமு. அந்த ஒரு காலம் இருந்தது, ஒரே ரூமில் அப்பா அம்மா எல்லாம் படுப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அன்றைக்கி ஃபோனும் வேண்டாம், யாருக்கும் ஒரு வசதியும் வேண்டாம். அவங்களுக்கு கஞ்சியை கூட ஊற்றுறதோ குடிச்சிட்டு சந்தோஷமாக நைட்டு ஃபுல்லாக படுப்பாங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலை பண்ணுவாங்க. இன்றைக்கி 10 மணி ஆனால் பைக்கில் போகிற ஒருத்தன் ப்ரஷ் வச்சுருக்கிறான். பைக்கில் போகும்போது வாயில் என்ன இருக்குது? நான் இவன் மட்டும்தான், நான் பல்லு விளக்குறது இவன் மட்டும், எல்லோரும் காமிக்கிறதுக்கு. அவங்க அக்கா காலேஜில் கொண்டு வர்றதுக்கு இவன் பைக்கில் என்ன வச்சுருக்கிறான்? ப்ரஷ்ஷு வச்சுட்டு போகிறான். எப்போ எந்திரிக்கிறா எப்போ தூங்குறான்னு யாருக்கும் சொல்ல முடியல. இப்போ நைட்டில் அங்கங்கே நைட்டு முதல்லலாம் டீ கடையெல்லாம் கிடையாது. ஏன் பாஸ்டர் இதெல்லாம் பேசுகிறாருன்னா, இதெல்லாம் சொல்கிறது நீங்கள் திருந்தணும், நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள், அப்படி மாறக்கூடாது என்று சொல்கிறதுக்காக அடுத்த தலைமுறைக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ எல்லாம் 10 மணியான எல்லா கடையும் அடைச்சிடும். இப்போ 12 நைட்டு எல்லா கடையும் நைட்டில் திறந்து வச்சுருக்கிறான். வரும், அவனுக்கு தெரியும் இந்த வாலிப பசங்களை இப்போ தான் வருவாங்கன்னு. எல்லாம் பேட்மிண்டன் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே வலை போட்டு வச்சுருக்கிறான். நைட்டில் இந்த பசங்க வருவாங்க விளையாடுறதுக்கு. தூக்கம் கிடையாது, பகலில் வேலை. பிரதர், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நம்முடைய தூக்கத்தை கலைக்காமல் தூங்கணும். இல்லைன்னா நம்முடைய பிரெயின் நம்ம கண்ட்ரோலில் வராது, நம்ம சொல்கிறத கேட்காது, நம்ம நினச்சது நடக்காது. நம்முடைய பிரெயின் கரெக்ட் ஆகிடும், சிந்தனை மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், ஜெபிக்க வராது, துதிக்க வராது, கைத்தட்ட முடியாது. தேவனை ஆராதிக்க ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற ஒரு அபிஷேகம் கிடையாது. 120 பேரை கொண்டு ஆரம்பித்த பெந்தகோஸ்து சபை இன்னைக்கு 120 கோடி விசுவாசிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை தேடினார்கள், மேல் வீட்டு அறையில் கூடினார்கள். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கிறது, காற்றை போல இறங்கினார்கள். பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பேசினார்கள். வல்லமையான காரியங்களை கர்த்தர் அங்கே செய்தாங்க. அற்புதங்கள் அடையாளங்களை கண்ணார கண்டார்கள். அந்த தலைமுறை அதோடு முடிஞ்சு போகல. இந்த தலைமுறையில் அது பார்க்கணும், இந்த தலைமுறையில் அது நாம் பார்க்கணும். தேசத்திற்காக அழுது புலம்புவீர்களா? எந்த நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது இன்னைக்கு சபைகள்? நம்ம வெளியில் அதிகமாக பேச வேண்டாம், சபைக்குள்ளே சொல்கிறேன், வித்தியாசமான நிலையில் போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யாரும் பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வர்றதில்லை. எல்லாம் செல்லு கையில் என்ன இருக்கு, எல்லாம் தடவி பார்த்துட்டு. இப்போ கை நட்டு வச்ச 10 தடவை வைக்க சொல்கிறான். கை நட்டு வைக்க சொன்னால் 10 தடவை. என்ன காரணம்? கைரேகையெல்லாம் தள்ளி தள்ளி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. பிரதர், தேவையானதுக்கு யூஸ் பண்ணுங்க. சிஸ்டர், பிள்ளைகளா, வாலிப பிள்ளைகளா,
தேவையானதுக்கு யூஸ் பண்ணுங்க, அல்லாத எல்லாம் எடுத்து சைலண்டாக வச்சுருங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை எந்த லட்சியத்துக்கு கொண்டு போகணுன்னு அவருக்கு தெரியும். அவர் உங்களை அந்த நாள் வரைக்கும் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அடுத்தது கர்த்தர் பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் குறைவை நிறைவாக்கும் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. வாய் திறந்து விசுவாசிகளை சொல்லுங்க. பயந்துட்டீங்களா? இது எங்கிருந்து இவரை பிடிச்சிட்டு வந்தீங்களுன்னு கேட்குறீங்களா? அம்மா, நான் எங்கே போனாலும் இப்படி தான் பேசுவேன். நான் நிறைய இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன். இவர் எங்கோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ்ஸு நல்ல ஒரு போதகர் என்று வருஷக்கணக்காக எனக்கு தெரியும். அதனால் வந்தேன். எனக்கு பைபிள் தியானிக்கிறதும் படிக்கிறதுக்கும் ஆஃபீஸ் ஒர்க் காரியங்கள் பார்க்குறதும் ஊழியத்தை பார்க்குறது அந்த வட்டத்துக்குள்ளே நிற்கிற ஒருவர். பெருசாக நீங்கள் என்ன எல்லாம் பார்க்க முடியாது. வால் போஸ்டல் நோட்டீஸில் இல்லை. இன்றைக்கி பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஃபோட்டோவா இது? ரொம்ப பெருசாக போட்டு வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் தேவையில்லை. மறைமுகமாக இருந்துட்டு மறைமுகமாக போயிடணும். பிரைஸலோ பிரைஸலோ பிரைஸலோ. இன்றைக்கி ஒரு பாஸ்டரை போய் கூப்பிட்டா அவங்க எத்தனை பேர் வருவாங்க? முதல் கேள்வி, என்ன கிரவுண்டு? நான் சொல்கிறது நம்ம ஆளுங்க இல்லை, இருக்காங்க அங்கே. எத்தனை பேர் வருவாங்க? மைசெட்டு அதனுடைய வாட்ஸு சொல்லணும். அவருக்கு முன்னாடி ஒருத்தர் யோவான் ஸ்நானம் வந்த மாதிரி ஒருத்தர் வழி ஆயத்தப்படுத்துறதுக்கு வருவார். அவர்கிட்ட எல்லாம் சொல்லி பில்லோட போயிடுவார். டீம் ஒர்க் எல்லாம் சொன்ன பிறகு அவங்கக்கிட்ட போய் கேட்கணும், இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது. அதாவது வந்து போனவங்க அந்த பாஸ்ட் இப்படி பண்ணணும், காணிக்கொன்று சரியாக வர்ற மாதிரி எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒரு பாஸ்டுக்காக 5 வருஷமாக காத்துட்டு இருக்கிறேன். சிப்போ அப்படின்னு விட்டேன். 5 வருஷமாக நான் ஒரு தலைமை பாஸ்டர், ஒரு பெரிய சபையின் போதகர், ஒரு பாஸ்டரை கூப்பிட்டா நேரடியாக போய் கற்றுக் கொடுக்குறேன். அது ஒரு பிரபலமான பாஸ்டர் தான், சாதாரண ஆள் கிடையாது. பாஸ்டரில் ஒரு பெரிய ஆள். ஆண்டவர் சொல்கிறார், 2-3 பேர் என் நாமத்தில் கூட நான் வருவேன். யாரு? ஐயா 3 பேர் இருந்தாலும் வர்றேன்னு சொல்றாரு. யாரு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வர்றது பாஸ்டர் அல்ல, கர்த்தர் தான் கொண்டு வர்றாரு. ஒருவேளை உங்களுக்கு ஏக்க இருக்கலாம், அவங்க வரல இவங்க வரலனோ. கர்த்தர் வந்தா போதும். பிரதர் சிஸ்டர், உங்க சபைக்கு கர்த்தர் வராரா? அது போதும். இன்னார் வராங்க இன்னார் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. விசுவாசிகள் ஒழுங்காக தவறாமல் சர்ச்சுக்கு வந்தால் போதும். மீதி செய்ய வேண்டியதை கர்த்தர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, உன் குறை. சபையில் வர்ற விசுவாசிகள் எப்போது ஒரு குறை சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்கள். இந்த கிராமத்தில் ரொம்ப கஷ்டம். ஆகாசவாணி வார்த்தைகள் வாசிப்பது இன்னார் இன்னார் இன்னார். அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா? உங்களை மாதிரி நானும் பேசுகிறேன். 20 வருஷமாக 20-30 வருஷமாக அந்த கிராமத்தில் தானே இருக்கிறோம். அந்த பையன் அந்த பொண்ணு தெரியுமா? காட்டு தீ மாதிரி பரவி வச்சுருவாங்க நம்மக்கிட்ட. அதனால தானே லேடிஸ் கிட்ட கர்த்தர் சீக்கிரம் யாரை பார்த்தது? சீக்கிரம் சுவிசேஷம் சொன்னது இந்த லேடிஸ் தான். நீங்கள் எல்லாம் சைலண்டாக இருக்கணும். அவங்க போய் சொல்லிடுவாங்க. ஐயா குளத்தில் தண்ணி குடிக்க போனார் ஏசு. அங்கே ஒரு அம்மா தண்ணி முடிக்க வந்தார். தண்ணி மொண்டு கொள்ள வந்தார். ஏசு தாகமாக இருக்கிற கொஞ்சம் தண்ணி தான். உடனே அந்த அம்மா கணக்கு போட்டாங்க, நீ யூதனாக இருக்க. நம்ம சபையில் ஜாதியெல்லாம் பேசக்கூடாது, எந்த ஒரு இதுவும் பேசக்கூடாது. ஜாதி எல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரே ஜாதி தான். ஏசுனுடைய ரத்தத்தினால பிறந்தா ஒரு ஜாதி தான். பிராமின்ஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவங்க நாங்கள் எங்கள் பரம்பரை. ஆனால் என்னுடைய மூத்த மகனுக்கு இதே சென்னையில் தமிழ் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது. நிறைய சொந்தக்காரங்க யாரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, என்னடா இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு கேட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை இதுதான்.
யார் வந்தால் என்ன போனால் என்ன, கர்த்தர் நடத்துகிறாரு. நான் இப்போ என்ன சொல்லி வந்தேன் இதுக்கெல்லாம்? சமரியன், நீ யூதனாயிருக்க. எனக்கு ரொம்ப மறவி, என்ன நீங்கள் ரொம்ப ஞாபகப்படுத்தினுக்கு ரொம்ப நன்றி. நீ ஒரு யூதனாயிருக்கு, எங்கிட்ட வந்து சமரியாவிற்கு யூதருக்கு சம்மந்தம் இல்லாத நேரத்தில் நீ போய் தண்ணி கேட்குறிய. அந்த தண்ணி எல்லாம் உங்களுக்கு முக்கியம். அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மா வித்தியாசமான அம்மா, தெரியுமில்ல உங்களுக்கு, படித்தா தெரியும். ஆண்டவர் டைரெக்டாக போட்டு விட்டார். 4 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க, இப்போ இருக்கிற நான் உனக்கு புருஷன் அல்ல. அந்த அம்மா என்ன பண்ணும், யோ உனக்கு தண்ணி தந்தது பெரிய விஷயம், நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிச்சா? இல்லை, அவள் சொல்லிச்சு, நான் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாருன்னு போய் ஊரில் ஃபுல்லாக பற்ற வச்சிருச்சு. அந்த சமரிய பட்டணம் ஃபுல்லாக அந்த அம்மா ஒரு அம்மா ரட்சிக்கப்படுத்திடுச்சு. அப்போ ஸ்திரீகள் இடத்துல ஒரு விஷயம் சொன்னா, இயேசுனுடைய உயிர்த்தெழுத முதல்ல யார்கிட்ட சொன்னாங்க? பேதுரு கூட தெரியாது, அவன் ஓடிட்டு இருக்கிறான். பேதுருட்ட போய் இந்த அம்மா சொல்லுது, அந்த இயேசு உயிர்த்தெழுந்தா தெரியுமா? சில விஷயங்கிட்ட சில இடத்துல தான் சொல்லணும், சீக்கிரம் போயிடும். நம்முடைய குறை யார் இடத்துல சொல்லாதீங்க, எப்போதும் நிறைவே சொல்லுங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை, என் புருஷன் சம்பாதிக்க இவ்வளோதான், அவ்வளோதான் படிப்பு இருக்குது, அவ்வளோதான் வருமானம் இருக்குது, அவ்வளோதான் அவருக்கு வேலை, அதுக்கு மேலே ப்ரமோஷன் வராது, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல, அதை வச்சு என்ன செய்யணும்? புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை. சர்ச்சில் வந்தால் நல்ல புடவையெல்லாம் கட்டுறதுக்கு வைக்க மாட்டோம். பழைய புடவை எப்போ பாஸ்ட் எனக்கு பார்த்துட்டு ஒரு புடவை வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிறேன், என்னமோ தெரியல. பீரோ ஃபுல்லாக புடவை இருக்கும். ஒருத்தர் கல்யாண நாளாச்சே, ஒரு மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி இந்த இந்த டெஸ்ட்டு இந்த துணி கடைக்கு போயிட்டாங்க. துணி கடையில் புடவை வாங்குறது போட்டால், இந்த அம்மா நீ இஷ்டம் உள்ள புடவை எடுத்துக்கணும்னு கணவன் சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை. இந்த அம்மா போனார், துணி எடுக்கிற இடத்துல போய், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற இடத்துல போய் அந்த புடவை எடு போட்டாச்சு, பார்த்தாச்சு, ஒதுக்கிட்டாங்க. இதை எடு. கடைசியில் அந்த துணி எடுத்து கொடுக்குறானே, மொத்தம் காலி ஆயிடுச்சு, ஒன்று கூட எடுக்கலை. உடனே அந்த கடைக்காரன் கிட்ட கேட்குது, இனி ஏதாவது புடவை இருக்கா? இனி என் வேஸ்ட் தான் இருக்கு, வேணா தர்றேன். எப்போ திருப்தி ஆகும் உங்களுக்கு? எப்பமா திருப்தி ஆகும்? ட்ரெஸ் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. உங்கள் பீரோ திறந்து யாரும் பார்க்க போகிறது கிடையாது. தேவையான வஸ்திரம், குணகரமான உடை, நேர்த்தியான இடம் போட்டணும். நல்ல இந்த வாலிய பசங்க எல்லாம் நல்ல முடி வெட்டியிருக்காங்க, ரொம்ப நன்றி. சிலப்பட்ட சட்டி கமுத்தின வச்ச பானை கமுத்தி வச்ச மாதிரி போடுவாங்க. பேண்ட் எல்லாம் கிழிஞ்ச பேண்ட் போட்டு வருவோம், என்ன பிச்சைக்காரன மாதிரி. சபைக்கு ரொம்ப டீசெண்டாக இதே போல் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருங்க, எவ்வளோ மகிமையாக இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம், தேவ வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்படலாம். உங்கள் குறையை கர்த்தர் நிறைவாக்குவார். உங்கள் நிறைவை மட்டும் சபையில் சொல்லுங்கள், குறையை மட்டும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். என்ன குறைபட்டு இருக்கிறதோ அது நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். நிறைவாக இருக்கிறீங்களா அது சபையில் சொல்லுங்கள். நிறைவை பார்க்கிற சபை தான் இந்த சபை. பேர் என்ன பாஸ்டர்? ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற சபையாய் மாறணும். அப்போ இந்த சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூட்டுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சீட்டு பிடிக்கிறது. நான் முறைக்கிற பிடிக்கிறீங்களா? இல்லை கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருக்கணும். கடன் வாங்கி ஓட்டுறக்கூடாது. வீடை காலி பண்ணி வீடு தெரியாமல். நாங்கள் இதெல்லாம் கடந்து வந்தவங்க தானே. நாங்கள் போய் ஜாமீன்னு எவ்வளோ பேர் இடத்துல திட்டு வாங்கியிருக்கோன்னு தெரியுமா? இந்த பிளேடு கம்பெனிக்காரன் மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, அந்த வட்டின்னு வாங்கி இஷ்டத்துக்கு ஆடம்பர செலவு. கல்யாணத்துக்கு பார்த்தா ஓவராக ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் அந்த கேமராக்காரன் வந்து நிற்கிறான். பாஸ்டர் 1 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த அது என்னது ஃபோட்டோ ஆல்பம் வாங்கலை பாஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். அப்போ ஆடம்பரம் நடத்தி 20 லட்சம் ரூபா செலவு பண்ணி கல்யாணம் நடந்தது. ஆடம்பரம் வேண்டாம், இருக்கிறதுல நேர்த்தியாக நடத்துங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க.
ஒரு நிறைவை நீங்கள் பார்ப்பீங்க. காலை ஃபுல்லாக கடனாளியாக இருக்காதீங்க. எப்போ கடன் இருக்கு அதில் சொல்லி சொல்லி ஒழிச்சிருங்க. கஞ்சி கூடாது குடிச்சானது உங்கள் கடனை முதல்ல தீர்த்துருங்க. டீசெண்டாக நடந்துக்கங்க. போகிறான் பாரு, பைபிள் தூக்கிட்டு போவான் பாரு, வாங்கின கொடுக்க மாட்டான், அவனெல்லாம் போய் அந்த சபை போயிட்டு கெடுத்து போட்டுருவான்னு சொல்கிறதுக்கு வழி வகுக்க கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். வாழ்வானாலும் சாவானாலும் கர்த்தரே சொந்தம். அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஒரு குறை உங்களுக்கு வைக்க முடியாது. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். கடைசியாக உபாகமத்தின் புஸ்தகம் 11:26 சொல்லுகிறது, உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சொல்லுங்க, இன்னைக்கு எல்லா சாபக்கட்டுகளும் கர்த்தர் உடைக்க போறாரு. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் சாப கிரியைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு எல்லா சாபங்கள், பிள்ளை கல்யாணமாயும் பிள்ளை பரல, வயசுக்கு வந்தும் மெச்சூரிட்டி வரல, கல்யாணம் நல்லா படித்து ஸ்தோத்திரம் பையனை கிடைக்கல, பொண்ணை கிடைக்கல, கட்டி போட்ட இருக்கிற பேஸ் போட்டுட்டு வருஷங்களாச்சு கட்ட முடியல, என்னென்ன வாழ்க்கையில் சாபக்கேடான காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை இன்னைக்கு கர்த்தர் நீக்க விரும்புகிறார். ஒரு நிமிஷம் எனக்காக முழங்கால் படிடுறீங்களா? ஒரு அக்காபாதாரா ஷிகபரகதரா. எந்தெந்த சாப கிரியைகள் உங்களை தொடர்ந்து வருகிறதோ, பூர்வ பிதாக்கள் செய்த கிரியைகள் உங்களை தொடர்கிறதோ அத்தனையும் கர்த்தர் நீக்கி போட போறார். எல்லா சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சொல்லுங்க விசுவாசமா. ஒரு அபாதாரா ஷிகபரகதரா. விடுதலை 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 அனுப்புங்கப்பா. ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுது எல்லா சாபக்கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லா குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவீராக. எல்லா துக்கங்களையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவீராக. கசப்பை மதுரமாய் மாற்றுவீராக. இருளை வெளிச்சமாய் மாற்றுவீராக. தீமையை நன்மையாய் மாற்றுவீராக. இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த 25வது வருஷம் இந்த கூட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பு முனை, ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆய் மாறட்டும். சபைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சபைக்கு ஒரு மாறுதல் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரங்கள் கிரியை செய்யட்டும். கீழ்காற்றை அனுப்பி காடைகளை இங்கே கொண்டு வருவீராக. கீழ்காற்றை அனுப்பி காடைகளை பாளையத்தில் நிரப்புங்கப்பா. வல்லமை வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா சாபக்கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில். எல்லா மனசில் இருக்கிற வேதனைகள், சஞ்சலங்கள் மாறி போகட்டும். கண்ணீர்கள், கவலைகள் ஒதுங்கி போகட்டும். துஷ்டன் இனின் வழியாய் கடந்து வருவது இல்லை. உன்மேல் மனதுருக இருக்கிற கர்த்தர், உன்னை கண்ணியமாய் பார்க்கிற கர்த்தர், உன்னை விசாரிக்கிற கர்த்தர், உன்மேல் அன்பு வைத்திருக்கிற கர்த்தர். சற்றும் பின்வாங்கி போகாதீங்க. பின்மான ஆவி உங்களுக்குள்ள வரக்கூடாது. இன்னும் நான் முன்னேறி செல்லணும். இன்னும் ஒரு ஸ்டெப்பு கர்த்தரோடு கூட இன்னும் நெருங்கணும். I walk a little closer to my Lord. தேவனோடு கூட இன்னும் கிட்டி 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 சேரக்கூடிய ஒரு அபிஷேகம் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுங்கப்பா. ஆண்டுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்தில் கடந்து செல்வதாக. எதிலெல்லாம் அவர்கள் குறைபட்டு இருக்கிறார்களோ அதை நிறைவாய் கொடுங்கப்பா. இந்த சபை ஒரு நிறைவுள்ள சபையாய் பார்க்கட்டும் ஆண்டவர். ஒரு நிறைவுள்ள சபையாய் இந்த சபை பார்க்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஊழியக்காரர்கள் அப்பிரயோஜனமானவர்கள். எந்த தகுதியும் எங்களுக்கு சொல்றதுக்கு இல்லப்பா. நீர் ஒருவர் தான் எங்களை தகுதிப்படுத்தினீர். அந்த தகுதி எங்களால் வந்தது அல்லப்பா, எல்லாம் உம்மால உண்டானது. ஒரு அபரகதர ஷிகபரகதரதரபா. எங்களை பலப்படுத்துங்க. நல்ல சாட்சியங்களை சினிமாவிலிருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே நல்ல ஒரு சாட்சி நாங்கள் கேட்டோம் ஆண்டவரை. இன்றைக்கும் எங்களை ஒரு சாட்சியாக இந்த நத்தமேடு பகுதியில் வழி நடத்துவீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துங்க. வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொருவரை அந்த அபிஷேகம் கர்த்தர் அவர்களை வழி நடத்துங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல நாங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி அநேகருக்கு பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் எங்கள் குடும்பங்களை மாற்றுங்கப்பா. இந்த நத்தமேடு பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களை கர்த்தர் தொடுவீராக. புதிய புதிய ஆத்துமாக்களை இங்கே இடத்துல கொண்டு வருவீராக. அவருடைய வேதனைகள் கண்ணீர்கள் துடைக்கப்படுகிற ஒரு இடமா இந்த இடம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த கூட்டங்கள் அநேகருக்கு விடுதலாய் மாறட்டும். இந்த கர்த்தாவே நாளிலே உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறது அவர்களுக்கு நல்லது என்று சொல்லத்தக்கதாய் அவங்க குடும்பங்களில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். சபையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இந்த சாப கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்காய் மாற்றுங்க. சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்காய் மாற்றுங்க. மாற்றுங்கப்பா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா.